ஹாய், வெல்கம் டு கோட் வித் சௌந்தர்யா. இன்றைக்கி பைத்தான் சீரிஸ் 2ல் யூசர்கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்குறது ப்ளஸ் டைப் கேஸ்டிங் பற்றி கிளியராக பார்க்கலாம். தென் இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பைத்தானில் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறது ரொம்பவே ஈஸி. இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே போதும். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன், அதாவது பைத்தானில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெடிமேட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூசர்கிட்டேருந்து அவங்க நேமோ இல்லை ஏஜோ அந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணோன்னு வைங்க, அதை எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்க்கலாம். இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு கோட்ஸ்குள்ளே என்டர் யுவர் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இப்போ என்ன ஆகும் அப்படின்னா யூசர்கிட்ட இது கேட்கும், அதாவது என்டர் யுவர் நேம்னு கேட்கும். யூசர் அவங்க நேமை கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற நேமை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க நமக்கு ஒரு இடம் தேவை. அதுக்காக நம்ம இங்கே நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இது யூசர்கிட்ட கேட்கும், என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும். யூசர் அவங்களோட நேமை கொடுப்பாங்க. அந்த பேரை கொண்டாந்து நம்ம இங்கே நேம்னு க்ரியேட் பண்ணியிருக்க வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு ரீடபிலிட்டிக்காக ஸ்பேஸ் விட்டுட்டு கோலன்னு வச்சுக்கலாம். நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்டர் யுவர் நேம்னு கேட்குது. நான் இங்கே சௌந்தர்யா அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், சௌந்தர்யா அப்படின்ட்டு இன்னொன்று நேம் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது யூசர்கிட்ட அவங்க நேமை கேட்குது, அவங்க நேமை வாங்கி இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுது. தென் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணோன்னே அவங்க நேம் பாருங்கள் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம நேம் கூட ஏதாவது வெல்கம் இல்லை ஹாய் அந்த மாதிரி ஜாயின் ஆகி வரணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கோட்ஸுக்குள்ளே வெல்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் அதை ரன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம நேமை கேட்டுச்சு. நம்ம நேம் கொடுத்தோன்னே வெல்கம் சௌந்தர்யா அப்படின்னு கொடுத்துச்சு. அதாவது நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குற ஸ்ட்ரிங்கை நமக்கு அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடும். இங்கே பாருங்கள், எனக்கு அப்படியே வெல்கம்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. பக்கத்தில் இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டாவையும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது யூசர்கிட்ட நம்ம ஒரு 2 நம்பர் வாங்கணும். அந்த நம்பரை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். num1 equal to num2 equal to இங்கே செகண்ட்னு மாற்றிக்கலாம். கீழே இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி. இங்கே பாருங்கள், num1 அப்படின்னா நம்பர் 1 நம்பரை தான் நான் ஷார்ட்டாக நம்முன்னு கொடுத்துருக்கேன். num1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே num2 அப்படிங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது யூசர்கிட்ட இன்புட் வாங்க சொல்லியிருக்கோம். என்டர் ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் என்டர் செகண்ட் நம்பர். இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஆகும் அப்படின்னா யூசர்கிட்ட இன்புட் வாங்கும். அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு வாங்க. யூசர் ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணுவாங்க. அதை இந்த num1ல் கொண்டாந்து ஸ்டோர் பண்ணிடும். அகைன் யூசர் ரெண்டாவதாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை கொண்டாந்து num2ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். அண்ட் இந்த num1 num2 ரெண்டையுமே ஆட் பண்ணி இங்கே நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் கேட்குது. இப்போது 10 அப்படின்னு கொடுக்குறோன்னு வைங்க. இங்கே பாருங்கள், செகண்ட் நம்பர் கேட்குது 20 அப்படின்னு கொடுக்குறோன்னு வைங்க. நமக்கு 1020ன்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணணும், நமக்கு 10 + 20 ஆட் பண்ணி 30 தானே கொடுக்கணும். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா 1020ன்னு கொடுத்துருக்கு. இதோட டைப்பை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரிண்ட்டுக்குள்ளே டைப் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நம்ம என்ட்ரு பண்ண நம்பர் ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதனால தான் நம்ம இந்த 10+20 ஆட் பண்ணையில் 13 அவுட்புட் வராமல் நமக்கு 1020 அப்படின்னு வந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா பைத்தான் 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண சொன்னால் நமக்கு கன்கேடினேட் பண்ணி கொடுத்துரும். கன்கேடினேட் மீன்ஸ் 2 ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் இது ரெண்டுமே ஜாயின் ஆகி நமக்கு 1020 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இங்கே தான் டைப் கேஸ்டிங் உள்ள வருது. டைப் கேஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறது பேர் தான் டைப் கேஸ்டிங். இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இன்புட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கேயும் என்ன பண்ணுறோம், இன்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இன்ட் மீன்ஸ் இன்டிஜர். இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது 10 அப்படின்னு கொடுக்குறோம். செகண்ட் நம்பர் 20 அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இப்போ இதோட டைப்பை இன்டிஜர் அப்படின்னு கொடுக்குது. இப்போது நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் 10ன்னு கொடுக்குறோம், செகண்ட் நம்பர் 20ன்னு கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு 30 அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. அதாவது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யூசர்கிட்ட இருந்து என்டர் ஃபஸ்ட்டு நம்பர்னு கேட்குது. யூசர் நம்பர் என்ட்ரு பண்ணாங்க. அந்த நம்பர் ஸ்ட்ரிங்காக தானே வரும். அந்த ஸ்ட்ரிங்கை இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி num1ல் ஸ்டோர் பண்ணிடுது. அதே மாட்ட யூசர்கிட்ட அடுத்து செகண்ட் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்குது. யூசர் என்ட்ரு பண்ணுறாங்க. என்ட்ரு பண்ணுற நம்பர் ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் டைப்பை இது இன்டிஜராக மாற்றுது. மாற்றி num2ல் ஸ்டோர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இந்த num1 + num2 ஆட் பண்ணி நமக்கு இந்த பிரிண்ட் பண்ணிடுது. இப்போ பாருங்கள், அவுட்புட் வந்து 30 அப்படின்னு வந்துருச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், டைப் கேஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடிய டைப்பை இன்டிஜராக நம்ம மாற்றுறோம். இப்படியும் நம்மளால் மாற்ற முடியும். அதாவது யூசர்கிட்டேருந்து நம்ம ஒரு நம்பர் வாங்குகிறோம். அந்த நம்பர் என்ன ஆகும்னா இந்த num1ல் ஸ்டோர் ஆகிரும். அகைன் இன்னொரு நம்பர் யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம், அது num2ல் ஸ்டோர் ஆகிரும். தேர்டாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா num1 + இந்த num2 ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறோம்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா num1 இருக்குல்ல, இது இன்டிஜராக மாறிடும். ப்ளஸ் இந்த num2 இன்டிஜராக மாறிடும். இது ரெண்டையுமே இன்ட்டாக மாறினதுக்கப்புறம் ஆட் பண்ணி num3ல் ஸ்டோர் பண்ணிடும். இப்போது நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது, 10ன்னு கொடுக்குறோம். செகண்ட் நம்பர் 20ன்னு கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், அவுட்புட் 30 அப்படின்னு வந்திருக்கு. இந்த வேலையும் நம்மளால் டைப் கேஸ்ட் பண்ண முடியும். எந்த டேட்டா டைப்ஸ்லாம் நம்மளால் டைப் கேஸ்ட் பண்ண முடியும் அண்ட் எந்த டேட்டா டைப்ஸ்லாம் நம்மளால் டைப் கேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா டேட்டா டைப்ஸையுமே நம்மளால் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரிங்காக இருக்க எல்லா டைப்பையுமே நம்மளால் மற்ற டேட்டா டைப்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கீழே இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதோட டைப்பை நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதாவது இந்த 10ங்கிற நம்பர் இன்டிஜர் டைப் அப்படின்னு கொடுத்துருச்சு. இப்போது இந்த இன்டிஜர் டைப்பாக இருக்கிறத நம்ம இப்போ ஸ்ட்ரிங் டைப்பாக மாற்றலாம். ஒன்றும் இல்லை, நான் இங்கே வந்துட்டு டைப் ஆஃப் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது வந்து நார்மலாக பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் எட்ஸ்ன்னு நம்ம கொடுக்கலாம். நான் இங்கே ஏன் டைப்புன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்ல, முதல்ல இன்டிஜர் டைப்னு பிரிண்ட் பண்ணிச்சு. இப்போது இது ஸ்ட்ரிங்காக மாறிச்சா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக நான் இங்கே டைப்னு கொடுத்துருக்கேன். நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போது ஸ்ட்ரிங் அப்படின்னு காட்டுது. அதாவது நம்ம நார்மலாக அதோட டைப்பை செக் பண்ணல இன்டிஜர்னு கொடுத்துருச்சு. இந்த எட்ஸுங்கிற வேரியபிளை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இதோட டைப்பை பிரிண்ட் பண்ணோன்னே நமக்கு ஸ்ட்ரிங் டைப் அப்படின்னு வந்திருக்கு. இதே எட்ஸுக்குள்ளே நம்ம டெசிமல் வேல்யூஸ் கொடுக்குறோன்னு வைங்க. இப்போ இதோட டைப்பை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதோட டைப்பு ஃப்ளோட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இது வந்து டெசிமல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளோட் டைப்புன்னு சொல்லுவோம். நமக்கு அதோட ஆக்சுவல் டைப் ஃப்ளோட் அப்படின்னு வந்துச்சு. இதை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும். இங்கே டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறோம். இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி
இது வந்து டெசிமல் வேல்யூஸ், அதோட ஆக்சுவல் டைப்பு ஃப்ளோட்டு. நம்ம நார்மலாக அதோட டைப்பை பிரிண்ட் பண்ணையில் ஃப்ளோட்டுன்னு வந்துருச்சு. இதே நம்ம இந்த எட்ஸுங்கிற வேரியபிளை ஸ்ட்ரிங் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணி அதோட டைப்பை பிரிண்ட் பண்ணையில் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்திருக்கு. இப்போது இந்த டெசிமல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ இதோட டைப்பை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ட்ரூ அப்படிங்கிறது பூலியன் டைப் அப்படின்னு சொல்லுது. இந்த பூலியன் டைப்பை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே நான் ஸ்ட்ரிங் ஆஃப் எட்ஸ் அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். அவுட்புட் பாருங்கள். இங்கே பாருங்கள், பூலியன் டைப்பாக இருந்தது, இப்போது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிருச்சு. எல்லா டேட்டா டைப்ஸையுமே நம்மளால் ஸ்ட்ரிங் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரிங்காக இருக்க எல்லா டைப்பையுமே நம்மளால் மற்ற டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே எட்ஸ் ஈக்குவல் டு சவுண்ட் அப்படிங்கிற நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இதோட டைப்பே ஸ்ட்ரிங் டைப்பு. நான் கொடுத்துருக்க சவுண்டுங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டு, இதோட ஆக்சுவல் டைப்பே ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால் எந்த ஒரு டேட்டா டைப்புக்கும் கன்வெர்ட் பண்ண முடியாது. லைக் இன்ட்டு, ஃப்ளோட் அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா டைப்புக்குமே இதை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. இன்டிஜரை ஃப்ளோட்டாகவும் ஃப்ளோட்டை இன்டிஜராகவும் மாற்ற முடியுமா? எஸ், மாற்ற முடியும். இங்கே பாருங்கள், எட்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். கீழே பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அதாவது 10ங்கிறது இன்டிஜர் டைப். இந்த இன்டிஜர் டைப்பை எட்ஸுங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். தென் பிரிண்ட் பண்ணுறோம். அதாவது இன்ட் ஆஃப் எட்ஸை ஃப்ளோட்டாக மாற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 10.0 அப்படின்னு ஃப்ளோட்டில் வந்திருக்கு. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த இன்டிஜர் டைப் எட்ஸை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த 10ஐ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி 10.0 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ஓகே. இதே ஃப்ளோட்டை இன்டிஜராக மாற்றையில் தான் ஒரு பிரச்சனை. நான் இங்கே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே 10.9 அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஃப்ளோட் வேல்யூ. இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். ஃப்ளோட்டை இன்ட்டாக மாற்று அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், 10 மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது ஃப்ளோட்டை இன்டிஜராக மாற்றையில் என்ன ஆகிரும் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற வேல்யூவை அப்படியே கட் பண்ணிடும். நமக்கு ஒரு வேல்யூ ரவுண்ட் பண்ணி கொடுக்காம பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றதை அப்படியே கட் பண்ணிட்டு முன்னாடி இருக்க வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ணிடும். அதனால தான் இங்கே நம்ம 10.9 கொடுத்ததை இங்கே 10ன்னு மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி பார்த்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட சாம்பிள் அவுட்புட். இப்படி தான் உங்களுக்கு அவுட்புட் வரணும். ஒன்றும் இல்லை, யூசர்கிட்டேருந்து ஒரு 5 இன்புட் வாங்குங்க. நேமு, ப்ராடக்ட் நேமு, குவான்டிட்டி, ப்ரைஸ், ஒரு 5 இன்புட் வாங்கி டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இந்த குவான்டிட்டியையும் ப்ரைஸையும் ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் இது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுங்கள். நமக்கு இப்படி தான் அவுட்புட் வரணும். யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பை.